வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வை பத்தி சும்மா ஆழமா பார்க்க போறோம். அதாவது ஓபி பன்னீர்செல்வம், ஓபிஎஸ்னு நமக்கு தெரிஞ்சவர், என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகி இருக்காரு. அது மட்டும் இல்ல, அதே நாள்ல முதல்வர் ஸ்டாலினை 2 தடவை சந்திச்சிருக்காரு. இது தமிழ்நாட்டு அரசியல்ல பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இல்லையா? நம்ம கிட்ட இருக்கிற செய்தி குறிப்புகள், அப்புறம் சில அரசியல் பார்வைகளை வச்சு இதை அலசலாம். முதல்ல அந்த ஜூலை 31 அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு ஒரு தடவை பார்த்துடலாம். ஓபிஎஸோட அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இருக்குல்ல, ஆமா, அவங்க நாங்க என்டிஏ கூட்டணியில இருந்து அதிகாரப்பூர்வமா விலகுறோம்னு அறிவிச்சாங்க. இதுவே ஒரு பெரிய நியூஸ். ஆமா, அதுவே பெரிய விஷயம்தான். ஆனா அதை விட ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அதே நாள்ல ஓபிஎஸ் முதல்வர் ஸ்டாலினை 2 தடவை பார்த்தது. ஒன்னு காலையில அந்த தியோசாபிக்கல் சொசைட்டி கிரவுண்ட்ல நடைபயிற்சி அப்போ. ஹோ, அப்படியா? ஆமா. அப்புறம் சாயங்காலமா ஸ்டாலினோட வீட்டுக்கே போய் சந்திச்சிருக்காரு. இதுதான் இப்போ அரசியல் வட்டாரத்துல ஒரே பேச்சா இருக்கு. சரி சரி. இந்த என்டிஏ விலகல், அப்புறம் உடனே நடந்த இந்த 2 ஸ்டாலின் சந்திப்புகள், இதனோட முக்கியத்துவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன் இது இவ்வளவு கவனத்தை ஈர்க்குது? அதாவது ஓபிஎஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். முதல்வரோட உடல் நலம் விசாரிக்க போனோம், வேற அரசியல் எதுவும் பேசல அப்படின்னு சொல்றாங்க. மரியாதை நிமித்தம்னு சொன்னாலும். ஆமா. ஆனா அரசியல் களத்துல டைமிங் ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்ப பாருங்க, 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்த சந்திப்புகள் நடக்கும்போது சகஜமாவே யூகங்கள் கிளம்பும். திமுக கூட ஒரு புது கூட்டணி அமையுமோன்னு ஒரு பேச்சு அடிப்படுது. ஓபிஎஸோட இந்த திடீர் முடிவு, அதாவது என்டிஏ விலகல், இதுக்கு முன்னாடி ஏதாவது பின்னணி இருந்ததா? அந்த உறவுல சிக்கல் இருந்த மாதிரி தெரியுதா? அது ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது இந்த சந்திப்புகளுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஓபிஎஸ் ஒன்றிய அரசு கிட்ட சர்வ சிக்ஷா அபியான் நிதி வர்றதுல தாமதமாகுதுன்னு ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருந்தார். ஆமா, ஞாபகம் இருக்கு. அது மட்டும் இல்ல, பிரதமர் மோடி கடைசியா தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ அவரை பார்க்க ஓபிஎஸ்க்கு அனுமதி கிடைக்கல அப்படின்னு செய்திகள் வந்துச்சு. ஓ, அப்படியா? சரி சரி. ஆக என்டிஏ கூட இருந்த உறவுல விரிசல் ஏற்கனவே இருந்திருக்குமோ அப்படிங்கிறதுக்கான சில அறிகுறிகள் முன்னாடியே தெரிஞ்சது. அப்போ இந்த சந்திப்புகள் ஒரு புதிய அரசியல் அத்தியாயத்தோட தொடக்கமா இருக்கலாமா? ஓபிஎஸ்க்கு இதுல என்ன லாபம்? திமுகக்கு என்ன கணக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா அவரோட நிலைமை இப்போ கொஞ்சம் சிக்கலா இருக்கு. அதிமுகவுல அவருக்கான இடம் என்னங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்போ என்டிஏவிலிருந்து வெளியே வந்துட்டார். சோ அவருக்கு அரசியல் ரீதியா ஒரு ஆதரவு தேவைப்படலாம். திமுக கூட ஒரு இணக்கமான சூழல் உருவானா அது எப்படி சொல்றது, ஒரு பாதுகாப்பு மாதிரி அமைய வாய்ப்பு இருக்கு. சரி. திமுக தரப்புல திமுகவை பொறுத்தவரைக்கும் இது பாஜகவுக்கு எதிரான அவங்களோட நிலைப்பாட்டை இன்னும் வலுப்படுத்த உதவும். அப்புறம் அதிமுகவோட வாக்குகளை இன்னும் கொஞ்சம் பிரிக்கிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பா அமையலான்னு அவங்க கணக்கு போடலாம். இதெல்லாம் இப்போதைக்கு யூகங்கள் தான். ஆனா அரசியல் சாத்தியக்கூறுகள் இப்படிதான் யோசிக்கப்படுது. ஓபிஎஸ் அடுத்து என்ன செய்ய போறார்? அவரோட திட்டம் பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? இப்போதைக்கு நேரடியா எதுவும் சொல்லல. அவரோட ஆலோசகர் பன்ருட்டி ராமச்சந்திரன் என்ன சொல்லிருக்காருன்னா, அவங்க குழு முதல்ல மாநிலம் முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் போக போறாங்களாம். டூர் மாதிரி. ஆமா. மக்கள் தொண்டர்கள் கருத்தெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டணி பத்தி முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்கார். சோ இப்போதைக்கு அவங்க நிலைப்பாடு ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல இருக்கு. இன்னொரு பக்கம் முதல்வர் ஸ்டாலினோட நிலைப்பாடும் இதுல முக்கியம் இல்லையா? அவரும் சமீப காலமா பாஜகவையும் ஒன்றிய அரசையும் ரொம்ப கடுமையா விமர்சிச்சுட்டு வராரு. ஆமாமாமா. குறிப்பா அந்த ஒன்றிய அரசோட 11 வருஷ ஆட்சிய தேசிய சர்வாதிகார ஏற்பாடுன்னு சொன்னாரு. அப்புறம் அந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் பத்தியும் சில கவலைகளை சொல்லியிருக்காரு. அப்போ 2 தரப்புலயுமே ஒரு பாஜக எதிர்ப்பு மனநிலை வெளிப்படையா தெரியுது. ஆமா, அந்த சூழல்ல தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கு. அதுவும் இதோட முக்கியத்துவத்தை கூட்டுது. சரி, இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மொத்தத்துல என்ன தெரிய வருது? பாருங்க, ஓபிஎஸ் என்டிஏவை விட்டு வெளியே வந்தது, அப்புறம் ஸ்டாலினை சந்திச்சது, இதெல்லாம் நிச்சயமா தமிழ்நாட்டு அரசியல்ல கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இது ஒரு புதிய கூட்டணிக்கு வழிவகுக்குமா, இல்ல இது வெறும் ஒரு அரசியல் மூவ் தானா அப்படிங்கறது இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனா சில மாற்றங்களுக்கான கதவுகள் திறந்திருக்கு அப்படிங்கறத காட்டுது. ஆமா, ஓபிஎஸ் தரப்புல அரசியல் இல்லைன்னு மறுத்தாலும் இந்த நிகழ்வுகள் நடந்த நேரம், சூழல், இதெல்லாம் வேற மாதிரி சில சிக்னல்களை கொடுக்குது. அவரோட அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எப்படி இருக்குங்கிறது நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இங்க உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனைக்கு, இந்த சந்திப்புகள் இந்த மாறிட்டே இருக்கிற அரசியல் சூழ்நிலையில தங்களோட நிலையை வலுப்படுத்திக்க ஒரு வியூகமா, இல்லைன்னா இது வெறும் ஒரு அரசியல் நாகரிகம் கருதி நடந்த சந்திப்பா? ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
இது வெறும் மரியாதை நிமித்தமான சந்திப்புகளா இல்ல வரப்போற அரசியல் மாற்றங்களோட முன்னோட்டமா? யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம்.